எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்போம். சேட்டர்டே சீரிஸோட 4ஆம் பாகம். இந்த மஞ்சப்பைக்கும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா எப்பெல்லாம் நம்ம கவர் தேடுறோமோ அப்பெல்லாம் என் கண்ணில் படுறது இந்த மஞ்சப்பை தான். ஸோ அதனால அந்த மஞ்சப்பை கூட வச்சுக்கிட்டேன். கிளம்பி நம்ம நண்பரோட தோட்டத்துக்கு வந்தாச்சு. நமக்கு சாப்பாடுனாலே ஸ்பெஷல் தான், பட் மீன்னா ரொம்ப ஸ்பெஷல். தரமான சாப்பாடுக்கு பின்னாடி ஒரு கைதி பிஜிஎம் மட்டும் போட்டு விட்டுருக்கணும். அது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. முடிச்சதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல, அப்படி சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு மருத்துவருக்கு குறுக்கோலியே வந்துருச்சுங்க. என்னோட முக பாவனைக்கு என்ன காரணம்னு இப்போ பார்ப்பீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமே. எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எடிட்டரோட வேலை. விஷ்ணு ஒரு வேலையா போயிருந்ததுனால வர முடியல. பாதியில அவன் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அதற்கு பிறகு என்ன வழக்கம் போல் நம்ம இசைக்கருவி ஆன் பண்ணி இசை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இசையுடன் ஒரு உறக்கம். சாப்பிட்டதுக்கு பிறகு உறங்குற அந்த சுகமே தனி. அதற்கு பிறகு கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே தூங்கினோம்னா தோட்டத்துக்காக நம்மளை தட்டிடுவாங்க. பக்கத்திலேயே ஒரு பம்பு செட்டு கிணறுலாம் இருந்துச்சு. அதை பார்க்க போற வழியில நம்ம மருத்துவர் பண்ண வேலையை பாருங்க. நடந்து வர வழியிலே எதை மிதிச்சாப்பலன்னு தெரியல. காலையில் அவர் மூஞ்சில அவரே முடிச்சிருப்பாரு போல. இல்லை விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லிட்டு கொய்யாப்பழம் முடுங்க வந்துட்டாப்புல. கொய்யாப்பழத்தில் அதிக ஃபைபர் இருக்கு, அதனால சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பியாச்சு நண்பர்களே. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். தொடர்ந்து பயணிப்போம்.